ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் सर्वार्थतं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत् समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஸ்ரீனிவாசதாசன் நம்ம குழாத்துல ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாத்துல ரொம்ப அழகா டே பை டே ப்ரோக்ரஸ் பண்ணின்னு வரும். திருவாய்மொழியில ஒரு நாயகமாய்ன்ற பதிகம் 4ஆம் பத்துல ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி. அதற்கான ஒரு அர்த்த விசேஷங்கள் ஓரளவுக்கு யதாசக்தி யதாமதி பார்த்தோம் நேற்று வரைக்கும். பதவுரை இல்லாமும் பார்த்தாச்சு, அன்வைச்சாச்சு. இப்ப அடுத்தது இன்னைக்கான போர்ஷன் பாத்தீங்கன்னாக்க பாலனாய் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு திருவாய்மொழி. இப்போ யூஸ்வலா நம்ம பாக்கறதுதான் ஒரு சந்ததி. அந்த சந்ததிக்கு முன்னாடி ஒரு குயிக் ரீகேப். ஒரு நாயகமாயில என்ன பண்ணோம் நம்ம? எம்பெருமான், இது எம்பெருமானார் திருநாரணனுக்கு சமர்ப்பிச்ச பதிகம் ஒரு நாயகமாயின்ற பதிகம். அதுல 8 பாசுரங்கள் வரைக்கும் ஆழ்வார் இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அஸ்திரம், எம்பெருமான் திருத்தாள்களை போய் அடையுங்கள்னு ரொம்ப அழகா சொல்றார். 9வது பாசுரத்துல இன்னைக்கும் கூட பார்த்தோம் சந்தை சேவிக்கும் போது, சுவர்க்கம் கிட்டினா கூட அது எம்பெருமானோட கருணை கிருப்பையினாலதான் கிட்டுறது. அந்த ஐஸ்வர்யமும் அஸ்திரம்னு காமிச்சுடுறார். 10வது பாசுரத்துல ரொம்ப அழகா குருகமிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்டான்னு வருது இல்லையா? மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு ஐஸ்வர்யம் அல்லாத போதும், ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தபஸெல்லாம் பண்றாளே, பெறுவதற்கு ரொம்ப கடினம். அந்த தபசு பண்ணிதான் அந்த சுவர்க்கமே கிடைக்கிறது. அது எல்லாம் அந்த சுவர்க்கம் அஸ்திரம் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த தபசு பண்ணி இந்த கைவல்யம், அந்த கைவல்யத்துக்கு அத்தனை தோஷங்கள் இருக்குன்னு சாதிச்சு கடைசியில நிகமன பாசுரத்துல அகுதே உய்ய புகுமாறன்னு கண்ணன் கழல்கள் மேல் அப்படின்னு திருநாரணன் தாள் திருப்பி கடைசியில வந்துடும் இல்லையா? கண்ணன் திருவடிகளே அதுதான் பிராபியம், அதுதான் பிராபகம், அதேதான் உபாயம், அதே உபேயம் அப்படின்னு காமிக்கிறார். அடைய வேண்டிய விஷயமும் அவன் தான், அடைய வேண்டிய விஷயத்துக்கான வழி அதுவும் எம்பெருமானோட திருத்தாள்களேன்னு காமிச்சார் இல்லையா? சரி, இப்ப ஆழ்வார் இத்தனை பாசுரம் வரைக்கும் ரொம்ப தெம்பாதான் பேசிட்டு இருந்தார் இல்லையா? 3 பத்துக்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப அழகா தெம்பாதான் பேசியிருந்தார் ஆழ்வார். திடீர்னு இந்த இடத்துல ஆஹ் ஆழ்வார் ஒரு பராங்குஷ நாயகி திருக்கோலம் பூண்டு, எதுன்னா பாலநாயின்ற பதிகத்துல ஆழ்வார் பராங்குஷ நாயகியா ஆயிடுறார். பெண்பாவனை ஏறிட்டு கொண்டுடுறார். அவரால பேச முடியாம திருத்தாயார் தான் பேசுறா இந்த பதிகம் ஃபுல்லாவே. இப்ப இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த என்ன சங்கதின்னு பார்த்தாதான் புரியும். என்ன சங்கதி? ஒண்ணுத்துக்கும் ரொம்ப அழகா இது நம்ம முடியானையில இருந்து போனோம் ஆரம்பிச்சிட்டார். நிறைய உபதேசங்களா ஆயிடுத்து. ஆனா முடியானையிலேயே ஆழ்வார் கொஞ்சம் புலம்பி தீக்கிற, அவர் மட்டும் அனுபவிக்கல, அவரோட புலன்களும் எம்பெருமான புலம்புறது, எம்பெருமான போய் அடையணும் அப்படின்னு ரொம்ப விலட்சணமான திருவாய்மொழி ரொம்ப அழகா அனுபவிச்சோம் நம்ம இல்லையா? அப்போ பகவானை கூப்பிட்டு கொண்டிருக்கு எம்பெருமான் எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமானே கூப்பிட்டு இருக்க இல்லையா? அதுதான் முடியானே பதிகத்தோட அன்வயம். அப்புறம் ஆச்சு, ஒரு தடவையும் ஆழ்வாருக்கு அவர்கிட்ட ஒரு அன்வயம் ஆகும்போது எம்பெருமான் கிட்ட சுத்தி பாக்குறார். இந்த மத்தவாள் எல்லாம் எங்கேயோ போய் கை கூப்பின்னு இருக்காளே, எம்பெருமான கை கூப்ப மாட்டேன்றாளே, யாரையெல்லாம் பாடின்னு இருக்காளேன்னு சொன்னால் விரோதம் இதுன்ற 3ஆம் பத்துல 9ஆம் திருவாய்மொழி உபதேச பரமா ஆரம்பிச்சது அந்த திருவாய்மொழி இல்லையா? ரொம்ப நன்னாதான் இருக்காரு ஆழ்வார் அப்பெல்லாம். நல்ல வேளை ஒரு 9, 10, 9, 8, 6 பாசுரங்கள் வரைக்கும் நல்ல வேளை இவாளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு, நல்ல வேளை நமக்கு இந்த மாதிரி இல்ல, நம்ம பெருமாளை பாடக்கிட்டு நம்ம விஷயாந்திரத்துக்கிட்ட போலன்றது ரொம்ப பெருமையா ஆழ்வார் பிரஸ்தாவிச்சு சொல்றாரு. அது அதே பிரசங்காத் அடுத்தது சண்மம் பலலையும் வருது. என்னன்னாக்கா 3ஆம் பத்துல கடைசி திருவாய்மொழி என்ன சொல்றார்?
தமக்கு வந்து இந்த மாதிரி விஷயாந்தரத்துல போய் இழுந்து போல நமக்கு கிடைச்ச பேரு எப்பேற்பட்ட பேருன்னா எம்பெருமான் அடியார்னு அடியன் அவனோடவேதான் ஒத்துண்டு இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அதனால துன்பம் இல்ல, துயர் இல்ல, குறை இல்ல, ரொம்ப அழகா எல்லாத்தையும் சாதிக்கிறார். எதுவுமே இல்லை, ஏன்னா எம்பெருமான் திருவடிகள் தான் பகவத் விஷயமா அடியன் பத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. திருப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கார், திருப்பி சுத்தி பாக்குறார், யாரோட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தா இவாள்லாம் இப்படி இழந்து இருக்காளே எல்லாத்தையும், சம்சாரத்திலேயே மூழ்கி போயிருக்காளே இவாளை விட்டா இன்னும் இன்னும் கீழதான் போவா. ஆரம்பிக்கிறார் தமக்கு கிடைச்ச பேரை அது எப்படி திருநாரணன் தாள் பத்துங்கோள் அப்படின்னு ஒரு நாயகமாயின்ற பதிகத்துல ரொம்ப அழகா செல்வம் என்ன, கைவல்யம் என்ன, எல்லாமே இப்பதான் பார்த்தோம். அஸ்திரம், எதுவா இருந்தாலும் அஸ்திரம். திருநாரணனே அவன் தான் செல்வம், அவன் தான் நம்மளோட கைவல்யத்துக்கான எண்டு கோலே, அவன் தான் உபாயமும், அவன் தான் உபேயமும், அவன் தான் டெஸ்டினேஷனும், அவன் தான் அடையக்கூடிய பாத்தும், அவன் தான் எம்பெருமான் தான் எல்லாமே அப்படின்னு ரொம்ப அழகா இதுல காமிக்கிறார் இல்லையா. இப்போ ஆழ்வார் வந்து இந்த 3 பதிகங்கள் பாருங்க, மூணாம் பத்துல 9 சொன்னால் விரோதம் இது, 3ஆம் பத்துல 10வது திருவாய்மொழி சன்மம் பல பல, இப்போ 4ஆம் பத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு நாயகமாய், எல்லாத்துலயும் உபதேசபரமா தான் அமைஞ்சிருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்பஷ்டமா உபதேசிக்கிறார் சொன்னால் விரோதம் இது, அப்படியே பிரசங்கா சன்மம் பல பலல வந்து அப்பாடா நம்ம இந்த போல இல்லைன்றார். அடுத்தது காலம் பெற சிந்தி தூய்மினோன்னு ரொம்ப தெளிவாதான் ஒரு நாயகமாயில ரொம்ப அழகா பாடியிருக்கார் ஆழ்வார் இல்லையா. தாழ்ந்த இந்த உபதேசத்துக்கு எல்லாம் ஒரே குறிக்கோள் தான் ஆழ்வாருக்கு. என்ன குறிக்கோள்? தாழ்ந்த விஷயத்த பத்தாதீங்கோ, பகவான பற்றுங்கோ, குற்றங்கள் அந்த தாழ்ந்த விஷயத்த பத்தாதீங்கோன்னு சொல்றதுக்கு, இப்போ ஒரு குழந்தைக்கு சாக்லேட் சாப்பிடாதன்னு சொன்னா ஏன்னு நம்ம சொல்றோம், வாயில பூச்சி வரும் சொல்லிட்டு, குத்தங்களை சொல்லிட்டு அதை விட சொல்றோம். அந்த மாதிரி குத்தங்களை சொல்றாரு. மக்களை போய் பாடுறேலே அவ நீடு நிலைச்சு இருக்கவே போறதுல, இன்னைக்கு திடீர்னு போயிட போறா இன்னும் நிலையில மாதிரி, மண்ணுயிர் ஆக்கைகள்னு. ஐஸ்வர்யம் அது எங்க வந்ததுன்னா போறவே போறாது, அது பாட்டுக்கு நம்மளுக்கு தேவைன்னு தேவைதான் ஜாஸ்தியா இருக்குன்னு குற்றங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா பகவான் அந்த தராசுல வச்சு பார்க்கலாம், குற்றங்கள் எல்லாம் கீழே இறங்கிட்டே போகுது, பகவானோட குணங்கள், அந்த குணங்கள் தான் மேலோங்கி இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். பகவானோட எண்ணிலடங்காத குணங்கள், எம்பெருமானோட பிரீத்தி, இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ அந்த 3-4 பதிகமா ஆழ்வார் இதே பாவனையில சொல்லிட்டே வர்றாரு இல்லையா. ஆழ்வாருக்கு ஒரு வைராகியம் ஏற்படுறது ரொம்ப எதுல, மத்த எல்லா விஷயாந்தரத்துல வைராகியம் இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, அதுக்கிட்டே போக கூடாதுன்ற வைராகியம், should be staunch, தட் நம்ம கீழே அந்த இழுந்து போக கூடாது அப்படின்னு. இன்னொன்னு எம்பெருமான் பக்கல்ல பக்தி, அவனோட திருக்குணங்கள் கேட்க கேட்க ஆஹா நம்பெருமாளோட கஜகதியா இந்த மாதிரி இருக்கும், சிம்ம கதியா சீறி சிங்க மாதிரி பாஞ்சு வருவான், சர்ப்ப கதியா உள்ள சர்ப்பம் போல கிடுகிடுன்னு போயிடுவான்னா, அடியன் அதை போய் சேவிச்சாதானே தெரியும் எப்படி சர்ப்பகதி இருக்கு கஜகதி இருக்குன்னு. அந்த மாதிரி பகவானோட குணங்கள் சொல்ல சொல்ல பகவான் பக்கல்ல ஒரு பிரீத்தி உண்டாருது ஆழ்வாருக்கு. ஆனா ஆழ்வார் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுது இந்த வைராகியமும் பக்தியும் ரொம்ப அதிகரிச்சு போயிட்டே இருக்கு ஆழ்வார் மனசுல. அது நடுவுல உபதேச பரமா வந்ததுனால அவரோட நிலைய அவரால அத பிரஸ்தாவமா சொல்லவே முடியல. அப்போ இந்த பதிகத்துல என்ன ஆயிடுத்து, மோகிச்சே போயிட்டாரு ஆழ்வார். இப்போ அடுத்தது மோகிச்சே போயிட்டாருனாக்க பகவத் அனுபவம் பார்த்தீங்கன்னாக்க அப்படிதான் இருக்கு. நம்ம சில இடங்கள்ல போய் இப்ப கூட நம்ம குழாத்துல திருவேங்கடமுடியான் போய் பிரேமாமா சேவிச்சுட்டு வந்தா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா தாயார் உற்சவம் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில உற்சவங்கள், இதுக்கு முன்னாடி பெருமாள் கருட மண்டபத்திலே திருமஞ்சனம் கண்டருளினா வசந்த உற்சவத்துல, வசந்த உற்சவம் வெளியில வசந்த மண்டபத்துக்கு ஏழ முடியாம அப்படி ஒரு மழை வைகாசி அனுஷத்துக்கு. இப்ப அங்க நின்று நம்ம பெருமாளை அன்வயிச்சோம்னாக்க அவனை தவிர வேற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையே படல. அந்த ஒரு 2 மணி நேரம் போறதோ 3 மணி நேரம் போறதோ ஒரு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரியல. 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு பாக்குறோம் நம்ம இல்லையா. அன்லெஸ் இதுக்கெல்லாம் ஜருகண்டி கிடையாது, அதனால எதெல்லாம் அன்வைக்க முடியுதோ அதெல்லாம் அன்வைக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஆழ்வாரோட ஆழ் மனசுல இந்த பகவத் அனுபவம் ரொம்ப போய் பொதிஞ்சிருக்கு. அந்த இந்த உபதேசம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவரோட நிலை அவருக்கு தெரிஞ்சுடுது. இப்ப எப்பவுமே அப்படிதான், நம்மளுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்து போட்டு ஆத்துல இருக்கிற அத்தனை வேலையும் செஞ்சிடுவோம். மெயினா கிச்சன் கைங்கரியம் ஸ்திரீகளுக்கு எல்லாம் முடிச்சிடுவோம்.
முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட சாப்பிட மாட்டோம், படுத்துருவோம். இது நிறைய பேர் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ சாப்பிடணுமாவே இருக்காது, பசி இல்ல. ஏன்னா பண்ணியாச்சு மத்தவாளுக்கு எல்லாம் ஆத்துல. நம்மளுக்கு அது வேணுங்கிறதா இல்ல. அத்தனை நாளைக்கு நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் வேணுமா இருந்திருக்கு. ஆனா நம்ம நிலை நம்ம அறியும் போதுதான் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் மோகிச்சே போயிடுறார், மயங்கி போயிடுறார். ஆழ்வாரோட நிலைய இங்க வந்து ஆழ்வாராலேயே அவரோட நிலைய சாதிக்க முடியாத நிலை. அப்போ யாரு வரணும்? ஆழ்வார் பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் வரணும். இப்போ இந்த சமயம் அடியேன் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு கேள்வி ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடி வந்தது நம்ம குழாத்துல. பொன்னாச்சியார்மா கேட்டிருந்தா எந்தெந்த பதிகத்துல ஆழ்வார் மோகிச்சு போயிருக்காருன்னு. அப்பவே அடியன் சொன்னேன் நம்ம அந்த பதிகம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு அளவுக்கு கன்சாலிடேஷன் 3 பதிகங்கள் பார்க்க போறோம். நம்ம 2 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1ஆம் பத்துல பத்துடை அடியவருக்கு எளியவன்னு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவேன்னு சோ கண்ணா எப்படி நீ யசோத கட்ட கட்ட நீ வயிற குறுக்கிண்டு நீயே கட்டுப்பட்டுட்டியே அப்படின்றதுல மோகித்து போயிட்டார். அப்படியே மதுரகதி ஆழ்வார் அந்த பாசத்தை அன்வைக்கும் போது. அடுத்தது ஆடி ஆடி அகங்கரைதுல கம்ப்ளீட்டா மோகிச்சு போலனாலும் ஆழ்வார் மோகித்துனா மயக்கமா ஒரு வியாமோகத்த நிலையில இருக்கும் போதுதான் பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் வருவா, இல்லைன்னா வரமாட்டாவும். அப்ப அந்த பதிகத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆடி ஆடி அகம் கரைந்துல எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு நம்ம கேட்ட உடனே வாடி வாடும் இவ்வான் நரசிங்கான்னு கேக்குறா, அவ்வளவுதான் உடனே வாடி போய் விழுந்துடுறாள். அப்படியே அவளோட நிலையே அவளால சொல்ல முடியலன்னு ஆடி ஆடி பதிகம். அதுக்கெல்லாம் அடுத்த பதிகம். ஆனா இது 2 பதிகம்னா திருத்தாயார் பதிகம். பத்துடைய அடியவருக்கு எளியவன் திருத்தாயார் பதிகம் கிடையாது. தாமான திருமேனி, தாமான தன்மையிலதான் ஆழ்வார் பாடுறார். ஆனா மதுரகவி ஆழ்வார் இதை ஆழ்வாருக்கு சேவிக்கும் போது அந்த இடத்துல எத்திரம் முரளினோடுன்னு ஒன்னே ரொம்ப ஏங்கி போய் மோகித்து போயிடுறாரு ஆழ்வார்னு வியாக்கியானத்துல காமிக்கிறார். இப்போ இங்க நம்ம பாலனாய் பதிகத்தையும் ஆழ்வார் மோகிச்சுதான் இருக்கார். அவரால அவரோட நிலையே அறிய முடியல. எதுல மோகிச்சு போறாருன்னா, இப்ப ஆழ்வாருக்கு வந்து எம்பெருமான் கேக்குறார். எம்பெருமான் இன்னும் சேரவே இல்லை இல்லையா? வந்து சேரல இன்னும் எம்பெருமான். சேரறதுக்கு டைம் ஆகுது, இன்னும் இருக்கே, பத்துக்கள் இருக்கே, இன்னும் நம்மளுக்கு வயத்தோட சரணாகதி பூர்த்தி ஆணுமே. அதனால எம்பெருமான் தான் வரல. நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய தடவை இந்த சில திவ்ய தேசங்கள்லாம் அடிச்சுக்கிறதே அதுக்குதான். பெருமாள் சேவையாச்சான்னு கேக்குறாளோ கேட்கலையோ, தீர்த்தம் ஸ்ரீஷடகோபம் ஆச்சான்னு தான் கேக்குறா ஃபர்ஸ்ட். சோ பெருமாள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இது, அட்லீஸ்ட் அவனோட தீர்த்த பிரசாதமாவது கிடைக்கிறது, அட்லீஸ்ட் ஸ்ரீஷடகோபம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு பாசுரத்திலையும் இந்த பதிகத்துல ஆழ்வார் வந்து அவருக்கு திருத்துழாயதான் ஆசைப்படுறார். அண்ணந்துழா என்னே மாலுமால் அப்படின்னு ஒரு பாசுரத்திலையும் பார்க்க போறோம் நம்ம. ரொம்ப அழகா ஒரு இந்த பதிகம் அப்புறம் ரொம்ப அழகா ஒரு விலட்சணமா ஒரு பதிகம் கம்பேர் பண்ணியிருக்காரு சுவாமி பரவஸ்து சுவாமி அவரோட இதுல. அதை அடியன் அப்புறம் சாதிக்கிறேன். ஒரு பாசுரம் எந்த பாசுரத்திலையும் விடவே மாட்டார். ஒரு பாசுரத்தையும் அழகா திருத்துழாயால ஒரு சரணாகதின்ற மாதிரி ஆகும். இந்த இடத்துல திருத்துழாயோட சரணாகதி, பின்னாடி வரப்போகுது எம்பெருமான் திருவடிகள்ல ஒரு சரணாகதி, அது பின்னாடி வரக்கூடிய பதிகம். என்ன பதிகம்னு சொல்றேன் அதையும். சரி, இப்போ ஆழ்வார் இதெல்லாம் மோகிச்சு போறார், திருத்தாயார் பேச போறா, இதெல்லாம் ஓகே. ஆஸ் யூஸ்வல் நம்மளோட இது என்ன, இந்த மாதிரி எல்லாம் சம்பிரதாயத்துல ஆயிருக்கான்னு, இந்த மாதிரி எல்லாம் யாராவது மோகிச்சு போவாளான்னு, இல்ல இந்த மாதிரி ஒண்ணு மோகிச்சு போறது ஒண்ணு விட்டுருங்க. மெயின் கொஸ்டின் இங்க என்னன்னாக்கா, அடியனுக்கே ஒண்ணுதான் தோணிது. நம்ம என்ன அப்போதான் இந்த லோக்கல் திருஷ்டாந்தம்னு வேணா வச்சுக்கலாம். என்னன்னா நம்ம தலிக பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறது தோணிது. ஆக்சுவல் திருஷ்டாந்தம் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, இப்போ உபதேசம் வேற யாருக்கோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த உபதேசம் அவளுக்கு பலிக்காம நம்மளுக்கே பலிச்சிருக்கான்னா ரொம்ப அழகா ஸ்பஷ்டமா திருஷ்டாந்தம் விபீஷண ஆழ்வானோட திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டுறா ஆச்சாரியர்கள்லாம். நம்ம இதுலயும் ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்கார். விபீஷண ஆழ்வான் இருக்கான், லங்கையில இருக்கா அவ எல்லாருமே. பெருமாள் கடற்கரைக்கு ஏழியாச்சு, ராவணன் சபையை கூட்டிட்டான் எல்லாருமே. இதுதான் கதை. நன்னா எல்லாம் அப்படியே மைண்ட்ல எல்லாம் லங்காபுரிக்கு போயிடலாம் வாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் கடற்கரையில இருங்க. பெருமாளோட மெயின் சீனா இப்போ ராவண பவனத்துலதான் என்ன, எல்லாம் ஒருத்தரா ஆலோசனை சொல்றா. நிறைய பேர் வந்து 99% வந்து எல்லாம் ராவணனுக்கு தான். நீ நம்ம எல்லாரையும் துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் அவனுக்கு மேல மேல ஆசையை ஊட்டுறா. விபீஷணன் ஒத்தந்தான், விபீஷண ஆழ்வான் வரார். வந்து அவர் மட்டும்தான் நல்லத
நல்லத சொல்றார், கொஞ்சம் நஞ்ச நல்லது அல்ல. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல சுவாமி ரொம்ப அழகா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னாக்கா அது பாசுரத்துல இந்த இடத்துல இருந்து அடியன் எடுத்த இடத்துல கூட அது இல்ல. சுவாமி சாட்சியில என்ன சொல்லியிருக்கான்னா, சமஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா தாசரதி அப்படின்னா தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம். தாசரதி அந்த தீ போட்டோம்னா, தாசரதக அப்படின்னா தசரதோடைய சம்பந்தம் உள்ள யாரோ ஒருத்தர், யாருக்கு வேணா அந்த சம்பந்தம் இருக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து அப்படியே வம்சாவளியா சொல்லி நம்மளுக்கும் தசரதனோட சம்பந்தம் இருக்குன்னா எப்படி சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த குரங்குகளுக்கு எல்லாம் தசரதனோட சம்பந்தம் எப்படின்னாக்க பெருமாளோட சம்பந்தம் இருக்கு இல்லையா? போய் ஹெல்ப் பண்ண அந்த அணிலுக்கு இருக்கே தாசரதக அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா விபீஷ்ணாழ்வான் சொல்றது தாசரதாயா அந்த தக வந்துருக்கு இல்லையா? தாசரதாயா மைத்திலி பிரதீயதாம் தாசரதாய மைத்திலின்னு இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அதுங்கெல்லாம் வந்து துவம்சம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, நீ வந்து நேர எம்பெருமான் கிட்ட எல்லாம் போகவே வேண்டாம் ராவணா. அவனுடைய சம்பந்தமுடைய யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த அணிலோ குரங்கோ ஏதோ ஒண்ணு மரத்துக்கு கூட பரவாயில்ல போய் பிராட்டி அங்க போய் அப்படி குடுத்துட்டு நீங்க ஓடி வந்துரும். நீ நீ பாட்டுக்கு ஒரு தப்பிச்சுன்று ஒரு சைட்ல இருந்து எதுக்கு இந்த சண்டை எல்லாம்? ராமனை கூட நீ பார்க்கவே வேண்டாம். ஏதோ ராமனோட அந்த தாசரதாய மைத்திலின்னா மைத்திலி இந்த நம்ம பெரிய பிராட்டியில போய் ஒப்படைச்சிடும். நீ ஒப்படைக்க கூட நீ வந்து ராமனை பார்க்க வேண்டாம், அவன் திருவடிகள்ல சரண் புக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அங்க ஒரு மரம் வந்து அந்த மரத்தோட இலைக்கிட்ட கூட நீ சொல்லி விட்டுட்டு வந்துடும். அந்த பெருமாளோட சம்பந்தம் உள்ள ஏதோ ஒரு பொருள் இல்ல யாரோ ஒருத்தர் அப்படின்னு நல்லதனம் சொல்ற ஒரே ஆள் விபீஷண ஆழ்வான் தான் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஆனா யாருக்கு பலிச்சது? ராவணனுக்கு பலிச்சதான்னு கேட்டா ராவணனுக்கு பலிக்கல. வேற வெளியிலதான் வெளி நடப்புதான் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கே பலமாக பலிச்சுதா அப்படின்னா ராவணனுக்கு பலிக்கல. ஆனா வந்து விபீஷண ஆழ்வான் பழிச்சதான உபதேசம் பெத்தவன் ராவணனுக்கு பலிக்கலன்னு சொல்றாரு. அவனை விட்டு பெருமாளிடம் வந்து சேர்ந்த விபீஷணனுக்கு அந்த உபதேசம் பலிச்சது ரொம்ப அழகா அப்படின்னு காமிக்கிறான் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம ஆழ்வாருக்கு ஏற்படுறது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பிரமாணம் எடுத்திருக்கா. எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த சரித்திரம் எல்லாம் கேட்கலாம், இந்த சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு அழகா ஒரு லிங்க் பண்றான்னு பாருங்க. அதுதான் நம் பிள்ளையோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பிரமாணத்தையும் ஸ்ரீராமாயணத்திலயும் எடுத்து இதே போலதான் ஆழ்வார். இப்போ முன்னாடி பார்த்தோம். இப்போ இதுவே வந்து நம்ம பின்னாடி ஒரு கன்சாலிடேஷனா பண்ணலாம். அப்புறமா திருவாய்மொழி முடிக்கும் போது ஆழ்வாரையே பார்த்தேன்னா சோலாம் இப்ப வரைக்கும் பெரிய பிராட்டியாரோட தான் ஆழ்வார் கனெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம 3ஆம் பத்து வரைக்கும். இப்போ விபீஷண ஆழ்வானோட கனெக்ட் பண்ணியாச்சு ஆழ்வார். அப்போ யார் யாரோட எல்லாம் கனெக்ட் பண்றாருன்னு வச்சு என்ன ஒரு சிமிலாரிட்டின்னு அடுத்தது அது ஒரு இது பார்க்கலாம் நம்ம தனியா. சரி, இப்போ இதே மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரகலாத ஆழ்வான் இரண்யனுக்கு உபதேசித்தான். இரண்யனுக்கு பலிச்சுதான்னா பலிக்கல. ஆனா எம்பெருமான பத்தி இருந்த பிரகலாத ஆழ்வானுக்கு ரொம்பவே நன்னா பலிச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி ஆழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா விடாய் அந்த ஒரு பெரிய ஆசை எம்பெருமான பத்தணும்னு எங்க இருந்தது? 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி முடியானேலேருந்து இந்த விடாய் இருக்கு ஆழ்வாருக்கு. ஏன்னா நடுவுல கொஞ்சம் உபதேச பதிகள் எல்லாம் வந்துருக்கு. ஆழ்வாரால அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவே முடியல. தன்னோட நிலை ஆழ்வாருக்கு அப்போ குறிப்படுற அளவுக்கு அவரோட வருத்தம் இல்ல. ஏன்னா மத்தவாளோட வருத்தம் ரொம்ப ரொம்ப மிகுந்து இருந்தது. இப்போ தாமாக பேசும் நிலையிலேயே ஆழ்வார் இல்ல. அவரோட நிலை அவருக்கு உபதேசங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவாளுக்கு அவரோட நிலை புலப்படுறது. இப்போ இந்த பதிகம் பாத்தீங்கன்னா திருத்தாயார் பேச வேண்டிய பதிகமா அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகா. இப்போ பகவான சொன்ன மாதிரி பகவான ஆசைப்படுறது ஒரு வகை. இது வரைக்கும் ஆசைப்பட்டுதான் இருக்காரு. ஆனா கிடைக்கல, எதுவும் சேரல பகவான் வந்து பெருமாள். எப்படிப்பட்ட திருத்துழாய் இந்த திருத்துழாய் ஆசைப்படுறார் ஆழ்வார்னா அந்த திருத்துழாய் எப்படிப்பட்ட திருத்துழாய்ன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சரித்திரமா எம்பெருமான் சொல்லி சொல்லி பாக்குறாரு ஆழ்வார். ஒரு பாசரமும் ஒரு சரித்திரம். ஆளிலை எம்பெருமான், அந்த எம்பெருமான் வச்சிருந்த திருத்துழாய். கிருஷ்ணாவதாரம் கண்ணன் இருந்தானா கண்ணன் வச்சிருந்த திருத்துழாய். சக்கரவர்த்தி திருமகன் இருந்தானா அவன் சூடின திருத்துழாய் அப்படின்னு ஒரு சரித்திரமும் அந்தந்த தேசத்துல எப்பயோ நடந்த சரித்திரங்கள். இதே சரித்திரங்கள் நம்ம முன்னாடியே ரொம்ப நிறைய தடவை அனுபவிச்சிட்டோம். ஆனா இந்த சரித்திரங்கள்லாம் இப்போ அந்த திருத்துழாய் சம்பந்தப்பட்டு வந்து அந்த காலத்துல இந்த திருத்துழாய் எம்பெருமான் அலங்கரிச்ச திருத்துழாய் இப்போ எனக்கு அனுபவிக்க கிடைக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார்.
கிடைக்கலன்னு உடனே மோகிச்சு போயிடுறார். எப்படி அந்தந்த சமயத்துல என்ன திருத்துழா எம்பெருமான் அலங்கரிச்சிருந்ததோ அதே திருத்துழா இப்போ ஆழ்வாருக்கு கலியுகத்துல வேணும்னு கேக்குறார். இது அந்த மிகுதி, அந்த விடாயோட மிகுதி ரொம்ப ஜாஸ்தியானதுனால இந்த திருத்துழாய் இடத்துல ஒரு வியாமோகம் பிறக்கிறது ஆழ்வாருக்கு. அந்த வியாமோகத்தை அவளால சாதிக்க முடியலன்னு நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து எம்பெருமான் பராங்குஜ நாயகியோட திருத்தாயார் வந்து சாதிக்கிறா அப்படின்னு பாக்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இப்போ ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஒரு ஒரு இது ஆசைப்படுறாரு, திருத்துழாயோட சரித்திரம் ஆசைப்படுறாரு இல்லையா. இந்த பதிகத்தோட ஏற்றம் அதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பதிகம் நம்மளுக்கு. ஒரு ஒரு பாசுரத்திலையும் திருத்துழாயோட ஒரு சரணாகதி மாதிரி நினைச்சுக்கலாம். திருத்துழாய ஆசைப்படுறார் ஆழ்வார். இதே பின்னாடி பார்க்க போறோம். 6ஆம் பத்துல உலகம் உண்ட பெருவாயா. முன்னாடியே நம்ம குழாத்துக்கு திருவேங்கடமுடியான் அன்வயம் வந்துட்டார். ஒளிவில் காலம் எல்லாம்ல வந்தார். இப்போ பிரத்யட்சமா சேவையும் சாதிச்சாச்சு ரொம்ப அழகா. இப்போ உலகம் உண்ட பெருவாயால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசுரத்திலையும் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. ஆமா, உன் அடிசேர் வண்ணம் அருளாயே. அப்புறம் வந்து குலத்தொள் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே அப்படின்னு நிறைய ஒண்ணும் அவரோட அடிசேர் உனபாதம் அப்படின்னு அவரோட ஒரு ஒரு பாசுரத்திலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் பத்து கடைசி திருவாய்மொழி அது உலகம் உண்ட பெருவாயா. அதுல வந்து ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வார் வந்து எம்பெருமான் திருவடிகள்ல ஒரு சரணாகதி பண்றார். நிறைய சரணாகதி வரப்போகுது. திருப்பி சரணாகதி பண்ணலாமான்னு அது இன்னொரு பேச்சு. அது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஆழ்வார் எம்பெருமான் இடத்துலதான் சரணாகதி பண்றார் அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரி இந்த பதிகத்துக்கு ரொம்ப அழகா இது ஒன்லி ஒரு ரெஃபரன்ஸ். அந்த பதிகம் பின்னாடி கம்ப்ளீட்டா ஒரு ஒரு பாசுரத்திலையும் திருவடியோட சம்பந்தமாவே வரப்போட்டு இந்த பதிகம் ஒரு ஒரு பாசுரத்திலையும் திருத்துழாயோட அன்வயமாவே ஆழ்வார் வந்து எம்பெருமான திருத்துழாயாவே அன்வைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஒரு பாசுரத்துக்கான திவ்யார்த்த தீபிகை நாளைக்கும் நம்ம அன்வை சொல்லலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.